பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நாள் வாக்குத்தத்த வசனங்கள் வெளிப்படுத்தின அதிகாரம் 22:13 பார்க்கலாம். அங்கே சொல்லப்பட்டிருக்குது, நான் அல்பாவும் மேகாவும் ஆதியும் அந்தமும் ஒரு முந்தினமும் பிந்தினமுமாக இருக்கிறேன் அப்படிங்க சொல்கிறார். இயேசு கிறிஸ்தவன் என்ன சொல்கிறாரு? இந்த நாள் கேட்குற சகோதர சகோதரிகளே, வழி பிள்ளைகளே, வழி பசங்களே, ஆண்டவர் அறியாமல் இருக்கிற சகோதரன் சகோதரிகளே, புதுசாக கேட்குற சகோதர சகோதரிகளே, அம்மாங்களே, இந்த நாள் என்ன சொல்லப்படுறார்கள்? நான் அல்பாவும் மேகாவும் ஆதியமும் அந்தமும் முந்தினமும் பிந்தினமுமாக இருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனு சொல்கிறாரு. இந்த நாள் என்ன பண்ணாரோ, இந்த உலகத்திலே கடவுள் யாருன்னு சொல்லி பார்த்தா இயேசு கிறிஸ்துவானவர் தான். இந்த உலகத்தின் அங்கே என்ன பண்ணுறாங்க? இயேசு கிறிஸ்துவானவர் இங்கே சொல்கிறாரு, நான் தான் எல்லாத்துக்கும் முந்தினவும் பிந்தினவுமாக இருக்கிறேன். நான் தான் அல்பாவும் மேகாவும் இருக்கிறேன். நான் தான் முந்தினரும் பிந்தினவுமாக இருக்கிறேன். நான் என்ன என்று உங்களுக்கு வேறே கடவுள் இல்லை, வேறே தேவர்கள் இல்லை, வேறே எதுவும் இந்த உலகத்தில் இல்லை. ஆனாலும் நான் தான் எல்லாத்தையும் உண்டாக்குனேன். எல்லாம் மரங்கள், செடிகள், மலைகள், காற்றுகள், புயல்கள், தண்ணிகள், நம்ம சுவாசிக்கிற சுவாசங்கள் எல்லாமே எப்படிவற்று அதில் எல்லாமே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், நான் தான் உண்டாக்குனேன், நான் தான் எல்லாமே அப்படின்னு சொல்கிறாரு. நான் தான் ஆதியமும், இங்கே சொல்லப்பட்டிருக்கு நான் தான் மேகாமாக இருக்காராம். இங்கே சொல்லப்பட்டிருக்கு நான் தான் உங்களுக்கு என்ன பண்ணுவாராம்? ஆதியும் அந்தமும் இருக்கிறான், முந்தினமும் பிந்தினமுமாக இருக்கிறேன். உங்களுக்கு முடிவு நான் தான், உங்களுக்கு முடிவும் நான் தான், உங்களுக்கு ஸ்டார்டிங்கும் நான் தான், ஹேண்டுபோய் நான் தான் அப்படின்னு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு இந்த நாள் வெளிப்படுத்துகிறார். ஆனால் இங்கே நம்ம நினைக்கலாம், ஆண்டவரே இந்த உலகத்தை உண்டாக்கினவர் யாருன்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். எல்லாத்துக்கும் ஒரு கடவுள் இருக்கான்னு சொல்லி நினைக்கலாம். அந்த கடவுள் தான் இயேசு கிறிஸ்துவானவர். அந்த கடவுளை தான் பரிசுத்த ஆவியானவர். அந்த கடவுளை தான் நம்மளோடு கூட இந்த நாள் நீங்கள் கேட்குற சகோதரிகளே, அவர் தான் இந்த உலகத்துக்கு மீண்டுமா அவர் வரப்போகிறாரு. எல்லாத்தையும் ஒரு நாள் என்ன பண்ணுவாராம்? கூட்டி சேர்க்க போகிறாரு. ஆனாலும் நீங்கள் என்ன பண்ணணும்? அதுக்கு செவி கொடுக்கணும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியணும், அவரோட வார்த்தைக்கு கீழ்ப்படியணும், அவரோட சொல்லுக்கு கீழ்ப்படியணும். அப்பொழுது நீங்கள் என்ன பண்ணுவீங்க? பிழைப்பீர்கள் சொல்லப்பட்டிருக்குது. ஆதியும் அந்தமாவும் மேகாமாவும் அங்கே சொல்லப்பட்டிருக்கிற நான் தான் முந்தினம் பிந்தினமாக இருக்கிறேன்னு சொல்கிறாரு. ஆனால் இந்த உலகத்தில் எங்கே போனாலும் நம்மளுக்கு சமாதானம் கிடைக்காது, எங்கே போனாலும் சந்தோஷம் கிடைக்காது, எங்கே போனாலும் நம்மளுக்கு நிம்மதி கிடைக்காது, எங்கே போனாலும் ஆண்டு நம்மளுக்கு விடுதலை தர மாட்டார். ஆனாலும் ஒரே ஒரு கடவுள் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அவர் இடத்துல போனால் தான் நம்மளுக்கு எல்லாமே கிடைக்கும். வியாதியை குணமாக்கும், சுகமெல்லாம் சுகம் கிடைக்கும், சமாதானம் கிடைக்கும், அன்பு கிடைக்கும், ஆசீர்வாதம் கிடைக்கும். எல்லாத்துக்கும் அவர் தான் ஒரே ஒரு கடவுள். அவர்கிட்ட நம்ம பற்று கொண்டு வாழும்போது நம்மளுக்கு எல்லாவற்றும் நித்திய ஜீவன் நம்மளுக்கு கொடுப்பாரு. நீங்கள் இந்த நாள் புதுசாக கேட்குற சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்தையே சிருஷ்டித்த இயேசு கிறிஸ்துவானவர் உங்கள் இடத்துல வரப்போறாரு சீக்கிரமா. நீங்கள் என்ன பண்ணணும்? நீங்கள் நினைக்கலாம் இங்கே இருக்கிறது நம்ம எல்லாம் கடவுள் தான் நினைக்கலாம். ஆனால் ஒன்னே தான் உங்களுக்கு நான் சொல்லப்படுறது, இயேசு கிறிஸ்து மட்டும்தான் கடவுள். இயேசு கிறிஸ்து மட்டும்தான் நம்மளை ரட்சிக்க வந்தார். இயேசு கிறிஸ்து மட்டும்தான் நம்மளை நேசிக்கிறார். அதை நீங்கள் ஒரு நாளும் மறந்துடக்கூடாது. அதை விசுவாசிக்க போது ஆண்டு உங்களை ஆசீர்வதிப்பாருங்க. வெளிப்படுத்தின அதிகாரம் 22:13 இந்த வசனத்தை நீங்கள் கேட்டவனே நீங்களும் படிங்க. ஆண்டு உங்களுக்கு எல்லா காரியத்தையும் வெளிப்படுத்துவார். உங்களுக்கு அப்படி படிக்க இஷ்டம் வேணும்னா அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணுவாங்க? யூடியூப்பில் பார்க்கலாம், அப்புறமேடி இதில் கூகுளில் பார்க்கலாம். ஆண்டோட பைபிள் பற்றி அதில் இருக்குது. பைபிளில் நீங்கள் நீங்கள் என்ன பண்ணாங்களா ஆராய்ச்சி பார்க்கலாம். அதை ஆராய்ச்சி பார்த்து நீங்கள் யோசிக்கும் போது கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். இன்னும் பெரிய காரியங்களை உங்களுக்கு இன்னும் அறிவிப்பார். நீங்கள் இந்த வசனத்தை நீங்கள் கேட்டவொடனே உங்கள் மனதை என்ன பண்ணும்? இதுதான் கடவுள் என்று நீங்கள் விசுவாசிக்கும் போது உங்களோட வாழ்க்கையில் இருக்கிற எல்லா போராட்டங்களும் பிரச்சனைகளும் ஆண்டவர் நீங்களாக அவரே ஆதியும் அந்தமும் மேகாவும் அவரே முந்திரவும் பிந்திரவுமாக இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. Praise the Lord.